அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. மணி 4 ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாம் அங்கிட்டு போயிட்டானுங்க. நம்ம டைம் கொஞ்சம் மாறிச்சுன்னா இந்த சேவலும் கூலியும் பண்ணுற ராவடி பெரிய ராவடியாக இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த 2 குட்டிகளும் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, எல்லாம் அங்கிட்ட ஓடிட்டாங்க. திரு வாடி 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 வாடி. இந்த வாத்துங்க மட்டும் உள்ளே வந்துருச்சுன்னா ஒரு வேலை முடியும். இவனுங்கெல்லாம் பக்காவாக செட் ஆகிட்டானுங்க. இன்னும் இவனுங்களுக்கு லட்சோட்டம் ஊற்றலை. அது குஞ்சு பறிச்சிருச்சுங்க. ஒரு 4 குஞ்சு பறிச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவனுங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல. இவனுங்க தேடி கண்டுபிடிக்கணும். வா 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 வா. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 குஞ்சு பறிச்சிருக்கு. மீதி 5 முட்டை இருக்குது இன்னும் உள்ளார. அப்படியே இருக்கட்டும். சரி, நம்ம இதை லாக் பண்ணி விட்டு சத்தனம் திறந்து வைப்போம். திறந்தாலும் நம்ம பக்கத்துலேயே தான் நிற்கணும். இல்லைனாட்டி முடிச்சுட்ருவானுங்க, சம்பவம் பண்ணிடுவானுங்க. இப்போ இது 4 பறிச்சிருக்கனால அடுத்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, அந்த பொறிக்கோழியை கட்டி போட்டுடலான் இருக்கேன். பொறிக்கோழி கட்டி போட்டு இதை ஃப்ரீயாக விட்டோம்னா கொஞ்சம் குஞ்சுங்களை கூட்டிகிட்டு மேய்ச்சலுக்கு போகும். அவர் முட்டிக்காண்டு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குது. நல்ல மேயுது. இவனுங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ஐயன் ஆத்தாலும் ஐயோப்பா முடியலையே. இதா பார், எங்கே இருக்காங்க பார். வாடா வாடா வாடா. எங்கேருந்து வராங்க பாரு. கிண்ணி கோழி. ஐயா, அவ்வளோ வேறு திறந்து விட்டு வச்சுருக்கேன். அட்டடா, அவ்வளோ வேறு பிடிக்கணுமா இன்னைக்கு. இது நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம தொடக்கம் வர மாட்டிங்களா, அப்பயே இங்கே உட்காந்துக்கிறாங்க. இதில் உட்காந்துக்கிறாங்க. வந்துட்டாங்க அழகா. கிண்ணி கோழி மட்டும் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்பா போடி போடி போடி. ஏறுடி ஏறுடி. எப்படி இவனுக்கு தெரியுதுன்னு தெரியல. நம்ம கேட்ட திறக்கிறவங்கட்டு கரெக்டாக வந்துட்டாங்க பாரு. கிண்ணி கோழி எங்கே இருக்குது? எங்கேயோ சவுண்டு மட்டும் கேட்குது. போடா டே, உள்ளே போடா, டைம் ஆகுதுடா எனக்கு. போங்க உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள. டைம் ஆகுது. கிண்ணி கோழி கூட பிரச்சனை இல்லை, தானாக வந்துடும். உங்களை 2 பேர்த்தையும் உள்ளார ஏற்றி விட்டு போட்டு நான் சாத்திட்டு போனேன்னா எனக்கு வேலை முடியும். ஏய், நீ எங்கடா போகிற? அவளே உள்ளார போயிட்டா, நீ எங்கே போகிற? போடா, ஏறு, மேலே ஏறு. ஏற தெரியாத மாதிரியே நிற்பான். சாயங்காலம் ஏறப்பெல்லாம் இவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணி ஏறிறான். ஆனால் துரைக்கு காலையில் திறந்துட்டுறப்ப அதை தாண்டி வரக்கு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மட்டும் இன்னும் முட்டைக்கு வரல. இதுவும் முட்டைக்கு ஆடப்படுத்துருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி கட்டி போட்டுற வேண்டியதான் கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும். எல்லா குஞ்சுகளும் பெருசாகிற வரைக்கும் நம்ம பாதுகாத்து வச்சுருந்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இவளுக்கும் இன்னும் F1 IBD எதுவுமே போடலை. அந்த ஒத்த குஞ்சுக்கும் எதுவுமே போடலை. ஏன்னா ஒரு குஞ்சு நேரம் நான் வாங்கலை. சரி, இது ஒரு 4 இருக்கனால மொத்தமாக வாங்கி எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டலான்ட்டு இருக்கேன். பாப்பா சேலம் போகிறப்ப போய் எடுத்துகிட்டு வரணும். ப்ரௌனி அப்படியே உலாவுதிங்கிட்டு இங்கே தனியாக இருக்கிறத விட அவனுக்கு 2 பேர்த்துக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கா. இதுங்க 2 பேர்த்துக்கும் நம்ம நேற்று சும்மா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். யாராச்சும்
இதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதுவும் நம்மளையும் மதித்து ஒருத்தங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே பேரை வந்து ஏன்னா பண்ணதே ஒரே கமெண்டு, அதை நம்மளையும் மதித்து பண்ணியிருந்ததுனால அவர் சஜஸ்ட் பண்ண பேர் இவங்க 2 பேர்த்துக்கும் வச்சாச்சு. இவனுக்கு வந்து சிம்பான்னு பேர் வச்சுருக்கு, இவளுக்கு வந்து சானியோன்னு பேர் வச்சுருக்கு. ஸோ நல்லா செட் ஆகிட்டானுங்க பக்காவாக. இன்னும் ஒரு 2-3 நாள் இப்படியே கட்டி போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளே தாண்டி எங்கேயும் போக மாட்டானுங்க. கொஞ்சம் நல்லா வேக்சினேஷன் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா பக்காவாக ரெடி ஆகிக்குவானுங்க. ஓகே, அடுத்தது வேறு ஏதாச்சும் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அந்த 2 குட்டிங்க இருக்கிற இடத்துல தான் என் ப்ரௌனி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அதுக்கு பாதுகாப்பாக உட்காந்து கூடயே உட்காந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா.